ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஹெல்தியான ஸ்நாக் செய்யலாமா? நான் வந்து ஒரு 4 பிரெட் எடுத்திருக்கேன் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்காக. இந்த பிரெட் மசாலா தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நான் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பூண்டு பற்கள், ஒரு தக்காளி சேர்த்துட்டு அரைச்சு வச்சுர்றேன். ஒரு தவால 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு, நெய் உருகுனதுமே பிரெட்ட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் பிரெட்டு. இத வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இதே போல எல்லாத்தையும் திருப்பி விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் சுத்தியும் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். 2 பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இத வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 பக்கம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. எடுத்து வேற ஒரு பிளேட்ல வச்சிரலாம். அதே பேன்ல ஆயில் விட்டுட்டு, ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடிசா. இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுமே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு ஆனியன் நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை இந்த ஆயில்ல நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சால்ட் சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். சால்ட்டும் மஞ்சள் தூளும் சீக்கிரமா வெங்காயத்தை நல்லா வதக்கிடும். நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. நான் ஒரு தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தக்காளியை இந்த வெங்காயத்தோட சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கேரட்டு, ஒரு கேரட்டு நான் துருவி சேர்த்துருக்கேன். ஏதாவது ஒரு வகையில் உணவில் நம்ம வந்து கேரட் சேர்த்துக்கிறது தினமுமே நல்லது. 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இஞ்சி, பூண்டு, தக்காளி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த ப்ரெட்டை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறது கொஞ்சம் கழுவி ஊற்றிருக்கேன். இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 4 பிரெட் சைஸ் வந்து நான் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது போல் நம்ம கட் பண்ணி சேர்த்தோன்னா நல்லா உப்பு, காரம், மசாலா இறங்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது. இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு நைட்டு டின்னராக கூட நம்ம இதை கொடுக்கலாம். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாமே குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.